அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து ஈரான் அமெரிக்கா தாக்குதல் நிலவரங்களை பற்றியும் அடுத்தடுத்த அப்டேட்டை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம சீசன் 3 அப்டேட் நம்பர் 16 நம்ம பார்க்குறோம். நம்ம மிக முக்கியமாக இன்றைக்கி யுஏஇனுடைய ட்ரோன் ஈரானை தாக்க முற்பட்டது. அப்போ யுஏஇ நீங்கள் உள்ளே வரீங்களா களத்தில், நாங்கள் தயாராகட்டுமா அப்படின்னு ஈரான் தரப்பில் ஒரு எச்சரிக்கை. சவுதி அரேபியாவுக்கு மறுபடியும் ஹவுதிகள் ஒரு கடுமையான ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. சிரியாவில் நடந்த மிகப்பெரிய ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அதை நம்ம உள்ள பதிவுக்குள்ளே தான் பார்க்க போகிறோம். நம்ம அது இல்லாமல் அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன, அடுத்த கட்ட தாக்குதல்கள் என்ன, இன்றைக்கி நடந்த முழுமையான சம்பவங்கள் என்ன, காலையில் எழுது அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டை பார்த்துடலாம் நம்ம. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் வீடியோ கொடுக்கலாம். இப்போ நடக்கிற ஒட்டுமொத்த சம்பவத்துக்கும் எங்கே ஆணிவேர்னா எது மூல காரணம் அப்படின்னா காசா தான், இல்லையா? காசா தான் அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த யுத்தத்துக்கான மிக முக்கிய காரணமே. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், ஆச்சரியமாக பார்ப்பீங்க. இன்றைக்கி அர்ஜென்டினாவுடைய வெற்றி கொண்டாட்டத்தை முதல் முறையாக இஸ்ரேல்லையும் கொண்டாடுறாங்க, காசாவிலையும் கொண்டாடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இஸ்ரேலில் தான் அர்ஜென்டினாவோட அதிகமாக கொண்டாடி தீர்த்தாங்க. அதே போல் காசாவிலையும் கொண்டாடி தீர்த்தாங்க. அப்புறம் லெபனான் இருக்குல்ல, லெபனான்லேயே ஹெஸ்புல்லா ஒரு பக்கம் ஹெஸ்புல்லா கொடி, இன்னொரு பக்கம் அர்ஜென்டினாவுடைய மெஸ்ஸியோட கொடியும் அவரோட பனியன்லாம் போட்டு அப்படி செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. பெரிய ஷாக்கிங்காக இருக்குது பார்த்தீங்களா? விளையாட்டு மதம் கடந்து அனைவரையும் இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபுட்பால் மேட்ச் அப்படின்னு சொல்லலாமா, இல்லை விளையாட்டுன்னு சொல்லலாமா, அது எப்படி எனக்கு ஃப்ளோவில் ஃபினிஷ் பண்ண தெரியல. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இஸ்ரேலும் காசாவும் ஒருமித்த கருத்துடைய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபுட்பால். இந்த அர்ஜென்டினா இங்கிலாண்டை எதிர்த்து ஜெயிச்சது தான். அதுவும் அங்கே அர்ஜென்டினாவுடைய நியூஸ் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா ஃபஸ்ட்டு 80 ஒரு 80 நிமிஷம் வரைக்குமே யூகே வசம் தான் இருந்தது. ஆனால் அந்த கடைசி 10 நிமிஷம் தானே எப்பவுமே அர்ஜென்டினா கொஞ்சம் எலிவேட் ஆவாங்க. திடீர்னு எங்கேருந்து தான் ஓடி வருவாங்கன்னு தெரியாது, பிரித்து மேய்ஞ்சிருவாங்க, கடைசியில் கோலை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த நியூஸ் ரூமோட கொண்டாட்டம் இங்கே மட்டும் இல்லை, இந்த மாதிரியான பதிவுகள் நிறைய வருது. ஆனால் நம்ம வழக்கமாக இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் பாகிஸ்தான் தோத்துருச்சுன்னா எல்லை பகுதியில் நிறைய சிலுமிச வேலை பண்ணுவாங்க பாகிஸ்தான். அது நிறைய தடவை பார்த்துருக்குல்ல. அதே மாதிரி தான் யூகேவும் பண்ணியிருக்காங்க. யூகே பண்ணுவதற்கான காரணம் என்னென்னா, இந்த மேட்ச் அப்படியே லைட்டாக கொஞ்சம் மாறி தோத்த உடனே அங்கே ஃபால்கன் அப்படின்ற ஒரு குட்டி தீவு இருக்குது அர்ஜென்டினாவுக்கு கீழே. அது அப்புறந்தே அர்ஜென்டினா எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் யூகே கொடுக்க மறுக்கிறாங்க. இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் எங்களுக்கு ஓட்டு போட்டதுனால அது எங்கள் நாடு, எங்களுடைய டெரிட்டரிக்கு தான் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுக்கறதில்ல. ஆக்சுவலாக அது பக்கத்து அங்கிருந்து கிளம்பிய ஒரு வெசல் யூகேயோட வெசல் அர்ஜென்டினாவுடைய எல்லை பகுதிக்குள்ள நுழைஞ்சி ஒரு சில ஏடாகூடமான எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. அதாவது அர்ஜென்டினா ஜெயிச்சதுக்கு அர்ஜென்டினாவுடைய வீரர்கள் மெஸ்ஸியோட டீம்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, நாங்கள்லாம் ஃபால்கனுடைய குழந்தைகள் அப்படின்ற மாதிரி அந்த தீவு எங்களுக்கு தான் அப்படின்றத போர்டை குறிக்கிற மாதிரி அந்த ஃபால்கன் தீவு எங்களுக்கு தான்ன்ற மாதிரி போர்டு ஃபுல்லாகவே டிஸ்பிளே பண்ணிட்டாங்க. இது ஆக்சுவலாக தடை தான். ஒரு நாட்டோட பிரச்சனையை கொண்டு விளையாட்டில் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தடை தான். பட் இருந்தாலும் வீரர்கள் அதையெல்லாம் காட்டின உடனே இன்னைக்கு கிறிஸ் ஆர்மர் அவர்கள் பதில் சொல்கிறார். எங்கள் கியூவுக்கு போயிருந்தார். அப்போ கிறிஸ் ஆர்மர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் உலகக்கோப்பையை வேணால் தோற்றுருக்கலாம், அதாவது செமிஃபைனலில், ஆனால் அந்த ஃபால்கன் தீவில் நாங்கள் தோக்க மாட்டோம். அந்த தீவு எங்களுக்கு தான், அது எங்களது தான், யாரும் உரிமை கொண்டாட முடியாது, அர்ஜென்டினா மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நினச்சேன் நான், ஒரு பக்கம் விளையாட்டு மோதல்களை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் மதம் கடந்து நாடுகளை கடந்து ஒரே கொண்டாட்டத்தை ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவல். எல்லா இடமும் திரும்பிய திசையெல்லாம் கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். இனியும் நான் உங்களுக்கு நிறைய பேர் இந்த யுத்த செய்தியை கேட்பதற்காக ரொம்ப ஆவலாக வந்தவங்களை இந்த மாதிரியான செய்தி சொல்லி உங்களை நான் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இது கடைசியாக சொல்லலாம்னு நினைப்பேன், நான் மறந்து விட்டுறேன். நான் இது ஃப்ளோவில் வர்றது, அதற்காக நான் முன்கூட்டியே சொன்னேன். அதனால் உங்ககிட்ட ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக உள்ள வருவீங்கள்ல. அப்புறம் மிக முக்கியமான தகவல் என்னென்னா ஹெஸ்புல்லானுடைய தகவல் ஒன்று. ஏன்னா அதுலேருந்து தான் நம்ம அடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
ஹெஸ்போலாவுடைய தகவல் அப்படின்னா உங்களுக்கு இதையும் நான் வரைபடத்தோடு சொல்ல விரும்புகிறேன். நான் ஈராக்கிலிருந்து ஒரு லாரி, என்னென்னா ஆயில் டேங்கர் லாரி வழக்கமாக வர டேங்கர் தானே அப்படின்ட்டு அப்படியே விட்டுருக்காங்க. வந்து செக் போஸ்ட் ஒன்று இருக்குது. ஈராக்லேருந்து உள்ளே நுழையணும் அப்படின்னா அல்டனஃப் அப்படின்ற ஒரு பகுதியில் செக் போஸ்ட் இருக்குது. வழக்கமாக செக் போஸ்ட் வந்து இங்கே 100-200 கொடுத்தா உள்ளே விட்டுருவாங்க. நார்மலாக நம்ம எல்லா ஊர்லேயும் நடக்கிற அதே கதை தான். பட் ஏதோ அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் இருந்திருப்பார் போல். அன்னைக்கு கரெக்டாக பாருங்கள், அந்த புகைப்படத்தை நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது எல்லாமே அந்த டேங்கருக்கு உள்ளே வந்து ட்ரோன்களும் ஆயுதங்களும், புத்தம் புதிய ட்ரோன்கள், 100 ஃபைபர் ஆப்டிக் ட்ரோனு, டசன்ஸ் ஆஃப் ஆன்டி டேங்க் மிசைல்ஸ், அப்புறம் ஆர்பிஜி வேர்ஹெட், இன்னொன்று அந்த ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸ், அந்த வந்து க்ரூஸ் மிசைல்ஸுக்கு தேவையான பாகங்கள் அதெல்லாமே அங்கே போயிட்டு அசம்பிள் பண்ணுற மாதிரி அந்த ஒரு டேங்கர் லாரி ஃபுல்லாக ஆயுதங்கள் எங்கே கொண்டு போயிருக்காங்க அப்படின்னாங்கன்னா ஈராக்கிலிருந்து சிரியா வழியாக லெபனானுடைய எல்லை பகுதி இருக்கு இல்லையா, அங்கே ஹெஸ்புல்லாவுக்கு போய் சேருது. நார்மலாக ஹெஸ்புல்லாவுக்கான ஆயுதம் வந்து இந்த வழியாக தான் கொண்டு போகிறாங்க காலங்காலமாகவே. ஆசாத் ரீஜியன் இருக்கும்போது, இதற்கு முன்பு அகமத் அல் சஹாராவுக்கு முன்பு வந்து இது சர்வசாதாரணமாக இருந்தது. அதனால தான் ஹெஸ்புல்லாவுக்கு வந்து ஆயுதங்கள் பெரிய அளவுக்கு இருந்தது. பட் சமீப காலமாக பெரிய ஒரு சிம்ம சொப்பனம். இப்போ அது இல்லாமல் அகமத் அல் சஹாரா டீம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இப்போ பாருங்கள், இப்போ ஹெஸ்புல்லா முன்னே மாதிரி தாக்குதல் வந்து பெருசாக இல்லை. அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் நிறைய குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் ஹோம்மேடு சாக்லேட் மாதிரி அப்பப்போ அவங்க ஓன் ப்ரொடக்ஷன் அப்பப்போ தாக்கல் நடத்துகிறாங்க திடீர்னுட்டு. ஆனால் இந்த மாதிரி போய் சேர்ந்தாதான் அவங்களுக்கு ஆயுதங்கள். இப்போ ஈராக் வந்து செய்தி வந்து இப்போ தானே போனார், அமெரிக்காவுக்கார் போயிட்டு வந்தார். அவர் வேறு இன்னைக்கு செம்ம டென்ஷனில் இருக்கிறாரு ஈரான் மேலே. ஏன்னா எர்பில் விமான நிலையங்கள் மீது தாக்கல் நடத்திட்டாங்க, குர்திஷ் நிலைகள் மீது தாக்கல் நடத்திட்டாங்க. இன்னைக்கு ஈராக்கினுடைய ஒரு ஆயில் டேங்கர் ஒன்று அடிச்சிட்டாங்க. யார்? ஈரான் அடிச்சிட்டாங்க. அதனால ஈராக் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இனி ஆயில் டேங்க் எதுவும் கிளம்ப வேண்டாம், நீ ஃபுல்லாக ஆல்ட் பண்ண சொல்லிட்டாங்க, நிறுத்துங்கன்ட்டு ஈரானுக்கு தனது கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிட்டாங்க. இப்போ ஈராக்குக்கு என்ன அப்படின்னா ஒரு பப்பிஷயமாக போயிடுச்சு. இது வந்து நம்மளே கண்டுபிடிச்சிருக்கணுங்க, ஆனால் நம்ம கடந்து அங்கே சிரியாவுக்குள்ளார கண்டுபிடிச்சிருக்காங்கன்ட்டு. சிரியா என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ட் தகவலாம் எடுத்து இந்த வண்டி வெஹிக்கிள் நம்பர் இதுதான், எங்கேருந்து வந்தது, இதுக்கான சோர்ஸ் என்ன, யார் அனுப்புனாங்க, இது எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு அவங்ககிட்ட கொடுக்க, ஓகே நாங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறோம், இதனுடைய ரூட்டை வந்து நம்ம அழிச்சாதான் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு களத்தில் இறங்கி இருக்காங்க. இந்த நியூஸை கேட்ட இஸ்ரேல் வந்து கொண்டாடத்தில் இருப்பாங்க. இதை தான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம் அப்படின்ட்டு. இன்னைக்கு இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து எக்ஸாத் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, பிரசிடென்ட் என்ன சொன்னார்னா, அடுத்த பேச்சுவார்த்தையை வந்து சிரியாவும் லெபனானுக்கும் நடத்தும், அமைதி பேச்சுவார்த்தையில். சிரியாவுக்கு லெபனானுக்கான கரெக்டான பேச்சுவார்த்தை அமைஞ்சதுன்னா இந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஆயுத டிரான்ஸ்பரை தடுத்து நிறுத்தினாவே ஹெஸ்புல்லாவை முடக்கின மாதிரி தான். இங்க நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது ஈராக்கு கிட்ட போனோம் அப்படின்னா முழுமையா தனிமைப்படுத்தப்படவிடலாம், அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும் அப்படின்னு பாயிண்ட் பை பாயிண்டா செக் பை செக்கா வைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள்னு பாக்குறாங்க. ஏன்னா ஒரு வெஹிக்கிள் தானே பிடிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி எத்தனை வெஹிக்கிள் போயிருக்கோம் இன்னைக்கு தான் அவங்க ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஏதோ இன்னைக்கு ஒருத்தர் அதிசயமா பிடிச்சிட்டாரு, பட் எல்லா அதிகாரிகளும் அது மாதிரி இருப்பாங்களா? சும்மா 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு ஆசைப்படுறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ஏன்னா எல்லாம் திருடி பிழைத்தவர்கள் அல்லவா, ஒரு 100-200 கொடுத்தா போகாதா? அதனால இன்னைக்கு கொஞ்சம் நாங்கள் தீவிரப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூடுதல் தகவல். அதே சமயத்தில் ஈராக் இன்னொரு விஷயத்தை பண்ணிட்டாங்க. லாஸ்ட் இயர் ஆயில் மினிஸ்டர், அந்த டெப்டி ஆயில் மினிஸ்டர் அந்த வீட்டில் வந்து இன்னைக்கு ரெய்டு விட்டாங்க. ரெய்டு விட்டதில் 25 பில்லியன் தினார், 2 லட்சம் அமெரிக்க டாலர், இது ரெண்டு தனித்தனி முறையில் கைப்பற்றி 4 கிலோ தங்கம் கைப்பற்றி இருக்காங்க. தோண்ட தங்கம் வைக்கிற மாதிரி 4 கிலோ தங்கத்தை வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க. ஸோ ஹோப் அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஒரு சிலலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ந்து ஈரானுக்கு ஆதரவு பண்ணுற ப்ராக்சி குரூப்ஸுக்கு நிதி அளிக்கின்ற இந்த மாதிரி நபர்களை ரெய்டு விட்டு அவங்களுடைய சோர்ஸை பல்லு பிடுங்குறாங்க, பணங்களை வந்து பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை வந்து அமெரிக்காவும் வந்து தொடர்ந்து அதான் அறிவுறுத்துறாங்கன்றதையும் சொல்கிறாங்க. சரி, என்ன பிரச்சனை அப்படின்னா, எங்கள் ஹவுதிகளுக்கு வந்து ஒரு டியூன் பண்ணி விட்டுருக்காங்க ஈரான். அப்போ சமீப காலமாக அமெரிக்கா வேற
அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அடிச்சிருவோம், உள்ள இருக்கக்கூடிய பாலங்கள் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது வழக்கமாக அந்த காலத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, அது பிப்ரவரியிலேருந்தே சொல்லிட்டு தாங்கிறாங்க அப்பப்போ. அதனால் இந்த டைலாக்கு அதற்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அடிச்சிங்க அப்படின்னா மெயின் ரூட், இந்த உலகத்துக்கு தேவையான மெயின் ரூட் என்ன, ஒன்று வந்து செங்கடல் பகுதியிலேருந்து வரக்கூடிய பேபிள் ஆஃப் மேண்டப், இன்னும் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ். இப்போ நாங்கள் பேபிள் ஆஃப் மேண்டப் வந்து எங்கள் பங்காளிங்க தான். அவதி பங்காளிங்களா கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னா நிறுத்திடுவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம், சும்மா ஒரு சின்ன பட்டாசு இப்படி கொளுத்தி இந்த பக்கம் போட்டு எங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மேலே ஏதாவது வெடிச்சதுன்னா இந்த பக்கம் செங்கடல் படம் ஒட்டு மொத்தமாக நிறுத்திடும். பங்காளி கேட்டை தூக்கி போட்டு சாவியை தூக்கி அந்த பக்கம் வீசு, கடலில் வீசி விட்டுரு, அதுக்கப்புறம் வரதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு இன்னைக்கு திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுக்குறாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து சவுதிக்கு கொஞ்சம் ஜெர்க்காக இருக்கும். ஏன்னா சவுதி அந்த வழியை தானே கொஞ்சம் ஏற்றுமதி அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வழக்கமாக வந்து சவுதி கொஞ்சம் அப்படியே லைட்டாக கடும் கண்டனம், ஈரான் ஏன் ஈரான் இப்படி பண்ணுற அப்படின்வாங்க. பட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, குவைத், பக்ரைன், ஜோர்டன் போன்ற நிலைகளில் தொடர்ந்து ஈவு இறக்கம் இல்லாமல் தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிற ஈரானுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்ட்டாங்க. கிட்டத்தட்ட கண்ணு குத்துற கண்டனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடும் கண்டனத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? இப்ப கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க, கண்ணை குத்துற அளவுக்கு நெருங்கி இருக்கிறாங்க. அதாவது சவுதி அரேபியா வந்து ஈரானுக்கு மிக கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். பதில் நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு துணையாக சவுதி நிற்கும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ ரைட்டு அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு விஷயமும் நடக்குதுங்க. இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா, அதாவது ஏமனுடைய பிரசிடென்டல் லீடர்ஷிப்னுடைய கவுன்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு படையை திரட்டி இந்த ஹவுதிகளுடைய எல்லை பகுதியில் இப்போ வந்துட்டுருக்கு பெரிய அளவுக்கான படைகள். இந்த கிரீன் கலர் ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, இது வந்துட்டுருக்கு. ஏன்னா எந்த நேரத்துலையும் எல்லை பகுதியில் தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா ஏமனுடைய லீடர் வந்து ஒரு வீடியோ போடுறார், அது அப்துல் மாலிக் அல் ஹவுதி. என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து எங்கள் சனானுடைய விமான நிலையத்தில் பகல் நேரத்தில் தாக்கல் நடத்துனீங்க, அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, கம்ப்ளீட்டாக நீங்கள் பண்ணது தப்பு, அதை நீங்கள் வந்து அந்த தாக்குதலை வந்து நியாயப்படுத்த முடியாது. பதிலுக்கு நாங்கள் உங்களுடைய நிலைகளை அடித்தோம். நீங்கள் மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் எங்கள் போர்ட் அடிச்சிங்கன்னா நாங்கள் உங்கள் போர்ட் அடிப்போம். அப்புறம் நாங்கள் எங்கள் ஒட்டுமொத்த கப்பல் ஏற்றுமதியும் நிறுத்திடுவோம். நீங்கள் எங்களை பட்னியால் மூழ்கடிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட நோக்கம் அதுதானே, எங்களுக்கு விமான நிலையங்கள் வரக்கூடாது, மீதி எல்லாம் பட்னியால் மூழ்கடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பெயின் அண்ட் சஃபர் இருக்கு இல்லையா, அதை கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு சனா விமான நிலையத்தை மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க, சவுதிக்கு வந்து இப்படி ஒரு வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு இஸ்ரேலுடைய பிரசிடென்ட் இங்கேயும் வந்து ஒரு பிட்டை போட்டார், நாங்கள் வந்து சவுதி கூட இணைந்து ஆபிரகாம் அக்காடை உருவாக்குறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறார். அதனால கூடிய விரைவில் நீங்கள் பிரகாசமாக பெரிய லெவலில் எதிர்பார்க்கலாம். என்ன எதிர்பார்க்கலாம்? சவுதி ஹவுதி இது இரண்டுத்துக்கும் நடையில ஒரு பெரிய மோதல் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லை இங்கே இஸ்ரேல் உள்ள வராங்களா, இல்லை தள்ளி நிற்க போறாங்களா? அமெரிக்கா வந்து ஃபுல்லாக கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க, சீக்கிரமாக கிளம்பிறங்கன்ட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே அமெரிக்கா வந்து அவங்கள கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரன்னு ட்ரை பண்ணி முடியாமல் இங்கேருந்து ஓடிட்டாங்க. ஆனால் அது பயங்கரமாக வீர வசனம்லாம் விட்டாங்க, அடித்து பிரித்து மெயின்ஸ்ட்ரீம்லாம் சொன்னாங்க. அதனால் அந்த வெறி இப்போ சவுதியை வச்சு கணக்கு தீர்க்கணும்னு பார்க்குறாங்க அமெரிக்கா. சவுதி வந்து போகணும் அப்படின்னு இருக்கிறாங்க, போனாங்கன்னா அவங்களுக்கு பாதிப்பு வரும். அதனால் பார்க்கலாம் இந்த யுத்தம் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று. இதுவரை ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் ஜூலை 8ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க, ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் நடத்தப்பட்ட தாக்குதல் பெரும்பாலும் பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை ஒட்டி தான் இருக்கு. ஒரு சில இடத்துல உள்ள அடிச்சிருக்காங்க, இஸ்ஃபகான் பக்கத்துலேயும் அடிச்சிருக்காங்க, சிராஸ் பக்கத்துலேயும் அடிச்சிருக்காங்க. மேலே அந்த ரஷ்யானுடைய பாத்து ஒன்று, இந்த ரஷ்யா ஈரானை கனெக்ட் பண்ணக்கூடிய பாத்து. பதிலுக்கு இவங்க இன்னைக்கு நடத்திய தாக்குதலில், யாரு ஈரான் நடத்திய தாக்குதலில் அவங்களுடைய முக்கியமான கம்யூனிகேஷன் சிஸ்டம் அண்ட் ரேடார் சிஸ்டம், பேட்ரியாட்டிக் சிஸ்டம், அப்புறம் ஒவ்வொரு பகுதியில், அதாவது ஹல் அலிசலையும் தான் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குன்றாங்க. அதாவது குவைத்தில் தான் பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஃபியூவல் டெபாசிட், ஏர்லி வார்னிங் சிஸ்டம் எல்லாம் அடிச்சிருக்குன்றாங்க. அப்புறம் ஜோர்டன் எல்லா நிலையிலும் வந்து சரிசமமாக பாதிக்கப்பட்டிருக்கு நாங்கள் அடித்த தாக்குதல்ல அப்படின்றாங்க. திடீர்னு ஒரு மதியத்துக்கு மேலே இருந்து ஒரே பரபரப்பாகிடுச்சு. யுஏஇ களத்தில் இறங்கிட்டாங்க,
யுஏஇ ட்ரோன் வந்து அங்கே பந்தர் அப்பாஸில் வந்து பார்த்தோம். இது வந்து யாகூன் சூசைட் ட்ரோன் வந்து இந்த யாகூன் சூசைட் ட்ரோன் வந்து வழக்கமாக யுஏஇ தான் அப்படின்னு ரொம்ப பரபரப்பாயிடுச்சு. அப்போ யுஏஇ வந்து களத்துக்கு வராங்களா, தாக்குதல் நடத்த போகிறாங்களான்ற மாதிரி பயங்கரமாக வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பந்தர் அப்பாஸ் பகுதியில் யுஎஸ் FLM 136 லூகாஸ் கமிகஸ் ட்ரோன் தான் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சைஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் சொல்கிறாங்க. சரி, யுஏயும் சரி குவைத்தும் சரி அவங்க இதுக்கப்புறமும் வந்து அமைதியாக இருந்தாங்கன்னா அது வேறு விஷயம் ஒன்று. இரண்டாவது என்னன்னா, அப்படி போனதான் என்ன அப்படின்னு அவங்களுக்குள்ள தோணும். ஈரான் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படி நீங்கள் வந்துட்டீங்கன்னா மாப்பிள்ளைங்களா உங்களுடைய ஒட்டுமொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அடிச்சிருவோம் அப்படின்னு அவங்க இங்கே இந்த பக்கம் மிரட்டுறாங்க. இன்னைக்கு ராய்டர்ஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் வந்து ஒரு நரிக்கிட்ட மாட்டின மாதிரி முழிக்கிறாங்க. அமெரிக்கா இந்த யுத்தத்தை வந்து ஏன்டா ஆரம்பிச்சுன்ற மாதிரி வழக்கமாக நம்ம சொன்ன கதையை தான் சொல்ல முடியுது. தொடர்ந்து இன்னைக்கு கூட பகல்வேளில் கூட சஜித் அப்படின்னு சொல்லிட்டு மீடியம் ரேஞ்ச் லாங் மிசைல்ஸை வந்து அனுப்பியிருந்தாங்க. எங்களுடைய MOU என்ன அக்ரிமெண்ட் நாங்கள் கொடுத்தோமோ அந்த அக்ரிமெண்ட்டில் இந்த செகண்ட் வரைக்கும் நாங்கள் நிலையாக நிற்கிறோம். அதனால் தொடர்ந்து எல்லை மீறி தாக்கல் நடத்துறது, ஐநாவுடைய உரிமைகளை மீறுறது, எங்களுடைய சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மீது நீங்கள் தாக்கல் நடத்திட்டீங்க, இதெல்லாம் ஒரு பொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றாங்க. இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் டெப்டி ஸ்பீக்கர் என்ன பேசுகிறாருன்னா, தொடர்ந்து நம்ம தலைவர் அவர்களை கொன்னதுக்கு இஸ்ரேலையும் சரி அமெரிக்காவும் சரி பழி வாங்கியே திருணும், அதுவும் ட்ரம்ப் அவர்களை கொன்னே திருணுன்றாங்க. முடிச்சோன்னும் கதையை இதுக்கப்புறம் நம்ம விட்டு வைக்கவே கூடாது. ரிவெஞ்ச் 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 இதை தான் ஒரு 50 டைம் சொல்லணும் பாரு. பார்லிமெண்ட்டில் எடுத்தே தீரணுன்றாங்க. அதனால் மக்கள் வெறி கொண்டே வேங்கையாகிறாங்க. பேச்சுவார்த்தைக்கு வந்து இங்கேருந்து போகிறதுக்கு ஆளே கிடையாது. இருந்தாலும் பாகிஸ்தான் வந்து நான் பேச்சுவார்த்தை ட்ரை பண்ணுறேன், இல்லைனா நாங்கள் வந்து சந்தில் மாட்டிக்குவோம் போல், அதனால் நான் அந்த பேச்சுவார்த்தை நடத்தியே ஆகணும். இப்போ வந்து பேச்சுவார்த்தை நடத்துறது பாகிஸ்தானுக்காக தான். ஏன்னா அவதிகள் உள்ளே போந்து அடிச்சிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் நான் எப்படியாவது நடத்துகிறேன்றாங்க. பார்க்கலாம், ஈரான்லேருந்து யார் வரப்போகிறாங்களோ அவங்க தேச துரோகிகள்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எப்படி நடத்த போன்னு பார்க்கலாம். அதே போல் ஹைதுல்லா அலி காமேனி அவர்களுடைய இறுதி சடங்குக்கு அப்புறம் அவருடைய நினைவு அஞ்சலி மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது மசாத்துன்னு சொல்லிட்டு, அது பக்கத்தில் திடீர்னு ஒரு பெரிய ஒரு புகை மண்டலம் மாதிரி ஜஸ்ட்டு பக்கம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு புனித நகரம் மாதிரி. அது சரைன் இமாம் ரேசான்னு சொல்லிட்டு அந்த சரைன் இமாம் ரேசா அங்கே நிறைய பில்கிரிம்ஸ் எல்லாம் வந்து தங்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த இடத்துல எப்படி பாதிக்கப்பட்டுச்சுன்னு தெரியல. ஆரம்பத்தில் அவருடைய அதாவது போத உடல் வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல தான் அது பெருசாக பாதிக்கப்பட்டதாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் இல்லை கொஞ்சம் தள்ளி தான் அப்படின்னாங்க. இது வழக்கமாக ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் பிரச்சனை தான் அப்படின்னாலுமே வந்து அந்த மாதிரி கோணத்தில் அவங்க யோசனை பண்ண வாய்ப்பு இல்லை. இது ஏதோ ஒரு உள்ளே போந்து யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்கன்ற கோணத்துலேயே வந்து பார்க்குறாங்க. இந்த பிரச்சனையிலையும் அதிகபட்சம் 13 கப்பல் போயிருக்கு, அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து. இதற்கு முன்பெல்லாம் ஒன்று கூட போகாது, பட் இப்போ 13 கப்பல்கள் போகுது. பட் இந்தியா என்ன சொல்லிட்டாங்க, அந்த அரபு நாடுகள்கிட்டையும் சரி மற்ற எண்ணெய் நிறுவனங்கள்கிட்டையும் வந்து சுற்றறிக்கை ஒன்று பொதுவாக அனுப்பிட்டாங்க. வரவா இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கப்பல் அனுப்புறதா இருந்தால், இப்போ கத்தார் நீங்கள் அனுப்புறதா உங்கள் ஆளுங்களை போட்டு அனுப்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் ஆளுங்க வந்தால் கூட இப்போதைக்கு யாரையும் அனுப்பாதீங்கன்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் சொல்லிட்டாங்க எல்லாத்துக்கிட்டையுமே. விவரமாக பாருங்கள், கத்தாரினுடைய கப்பல் அடித்தா ஒரே ஒரு ஆள் கூட கத்தார் ஆளே கிடையாது, அதில் ஒரு ஆள் கூட கிடையாது. அதில் பாதிக்கப்படுறது இறக்கிறது முதல் நம்பங்க தான், அதுக்கப்புறம் தான் மற்ற ஆளுங்க. மீதி அதே மாதிரி தான் மீதி எல்லா நாடுகளுக்கும். அதனால இந்த தடவை என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்கே வாருப்பா, முதல்ல உங்கள் ஆளு நாட்டுப்பட்டு இருக்கிற ஆளை பிடிச்சி தேடி பிடிச்சி முதல்ல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பிரச்சனை முடிகிற வரைக்கும் எங்கள் ஆளுங்களை அனுப்பவும் கூடாது, அவர்களாம் வாலண்டியராக வந்தால் கூட கிடையவும் கிடையாது, முதல்ல இங்கேருந்து அனுப்பாதீங்கன்ட்டாங்க. இப்போ இங்கேருந்து இந்தியா கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கி இப்போலாம் அனுப்புவாங்க இல்லையா, அதை அப்படியே ஹோல்டு பண்ண சொல்லிட்டாங்க. இது கரெக்டாக நல்ல முடிவு தான். தேவையில்லாமல் கப்பலை அனுப்பினோடனே நம்ம பாதிக்கப்பட்டு நம்ம ஒவ்வொரு தடவையும், ஏன்னா கண்டனம் தெரிவிக்கல, நோ யூஸ், ஒரு யூஸும் கிடையாது. அது இந்த யுத்தம் முடிஞ்சாதான் அதுக்கான சொல்யூஷனும் கிடைக்கும். நம்ம பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பீட்டர் எக்ஸத் அவர்களும் இங்கே இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரும் வந்து நீண்ட நெடிய உரையாடல், மேபி நிறைய விஷயங்களை பேசியிருப்பாங்க. ஆன்கோயிங் விவகாரத்தை பற்றியும் இப்போ ஈரான் நிலவரத்தை பற்றியும் வந்து பெரிய அளவுக்கு பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். மேபி இவங்க பேசுனதெல்லாம் பார்த்தா அரசல் புருஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தம் 2 மறுபடியும் அணு ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய, அதாவது அந்த எல்லோ கேக் வைத்திருக்கக்கூடிய பகுதிகளை தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த பர்ஷியன் அப்படின்ற ஒரு பெரிய மலைப்பகுதி இருக்கு இல்லையா,
அதை அடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே தாக்கல் நடத்திருந்தால் சரி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இஸ்ரேல் வந்து சதன் லெபனான் பகுதியில் ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. 3 பேர் 4 பேர் பக்கம் இறந்து போனதாக வந்து சொல்கிறாங்க. தொடர்ந்து லெபனானுடைய இராணுவ வீரர்கள் மொத்தம் ஒரு 8 செக் போஸ்ட்டில் இறங்கிட்டாங்க களத்தில். முழுமையாக செக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹமாஸ்னுடைய புர்போகனுடைய சீஃப் வந்து இந்த அக்டோபர் 7ஆம் தேதி இந்த வீடியோ பதிவு வைரலாக இருந்தது. இதுக்கு சம்பந்தமான அலி ஷம்லாக் அப்புறம் வந்து நசர்லாவ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இங்கேருந்து குழந்தைங்களை கடத்திட்டு போனாங்க இல்லையா இஸ்ரேலிருந்து, அந்த கடத்திட்டு போன அந்த குரூப்பை, அந்த தீவிரவாத குரூப் வந்து தாக்கல் நடத்திட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் தரப்பில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டெரரிஸ்ட்டை வந்து நாங்கள் எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. பட் அவங்க தரப்புல இருந்து பொதுமக்களை தாக்கல் நடத்தி விட்டு நீங்கள் தீவிரவாதிகள் என்று கூறுவதா அப்படின்னு தனது எதிர்ப்புகளை பதிவு செஞ்சுருக்காங்க. 5 பேர் பாலஸ்தீன மக்கள், அவங்க தீவிரவாதிகள் அல்ல அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க தரப்புல இருந்து. ஸோ தொடர்ந்து அந்த தாக்குதல்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்போ பீட்டர் எக்ஸத் அவர்களுடைய இறுதி ஃபனலுக்கு வந்து போக வேண்டியது யார், நெதன்யாகு அவர்கள். ஆனால் போல ஒரு சில காரணங்கள் நிறையா, ஜேடி வேன்ஸ் வர திடீர்னு இஸ்ரேல் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. போனால் ஜேடி வேன்ஸை பார்த்தாகணும், ஏதாவது பிரச்சனை வரும், அவர் ஏதாவது ஒன்று சொல்லுவார், அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாமான்றதுக்காக மேபி நின்றுக்கிறாரா அப்படின்ற இன்னொரு கோணத்துலையும் பார்க்க முடிகிறது. இந்த வீடியோட நிறைவு பகுதியில் உலகமே பதற்றமாக இருக்குது. பெரிய அளவுக்கு எந்த பொருள் எங்கே விலையேறும் என்னன்னு தெரியல. மார்க்கெட்லாம் அடி வாங்குது, அங்கங்கே பிரித்து மேய்ஞ்சிட்ருக்கு. இப்போ இந்த நேரத்தில் ரொம்ப தேவையா ட்ரம்ப்புக்கு? லூலுடா சில்வா அவர்கள் பிரேசில் இருக்காங்கல்ல, பிரேசில் வந்து தொடர்ந்து அன்ஃபேர் ட்ரேட் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறதுனால 25% வரி அதிகமாக போடுறேன் அப்படின்றாங்க. அவங்க சரி போடுறேன்னா போட்டுக்கப்பா, நான் வந்து சீனாவுக்கு அனுப்புகிறேன் அப்படின்ட்டு ஏற்கனவே இந்த சோயாபீன்ஸ் எல்லாம் பெரிய செக் வச்சாங்க உங்களது வாங்காமையே விட்டாங்க. அப்பயும் நீங்கள் அடங்காமல் போயிட்டு மறுபடியும் 25% வரின்னா இது எல்லாத்துக்கும் தான் பாதிக்கும். என்ன ஆக போதோ தெரியல. கோட்டசாமி வேறு அடிக்கடி டென்ஷனு, அங்கே வரி இங்கே வரின்றாரு. பார்க்கலாம் நம்ம என்ன நடக்க போதோ பார்க்கலாம் நம்ம. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஸோ மச். நன்றி, வணக்கம்.